வணக்கம். என் பெயர் என்எஸ்.வித்யா. இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடு, நாட்டு மாடு ரஞ்சிதம், அதுக்கிட்டேருந்து பால் கறந்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த பசும்பால் எவ்வளோ தூய்மையானது, வெண்மையானதுன்னு பாருங்கள். அந்த காலத்துலலாம் பாலை போல் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. பால் அவ்வளோ தூய்மையாக இருக்கும், அதுமாதிரி மனசும் தூய்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால் எடுத்துகிட்டு போய் சொம்பு பாலை வச்சு சத்தியம் வாங்குவாங்க. அந்த காலத்துலலாம் இந்த திரைப்படத்துலலாம் பார்த்துருக்கேன். பால் சொம்பு மேலே சத்தியம் அடின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பால் மேலே எல்லோரும் நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. சில பேர் பால் குடிக்க மாட்றாங்க. விலங்குகள்டேருந்து கிடைக்கிற பால், அதுக்கப்புறம் கோழி முட்டை இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், கறியெல்லாம் கூட சாப்பிட மாட்டாங்க சில பேர். அதோட இதையும் இப்போ சொல்கிறாங்க, இதையும் சாப்பிட மாட்டோம், அவங்களாம் வீகன் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சில கேட்டகரி இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, பாலை நல்லா சுண்ட காய்ச்சி அதை ஊமைப்பூ போட்டு குடிப்பாங்க. சில பேர் பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு குடிப்பாங்க. சில பேர் முந்திரி, பாதாம், பிஸ்தா அதெல்லாம் கலந்து குடிப்பாங்க. சளி பிடிச்சிருக்கும்போது இரவில் காய்ச்சின பாலில் மஞ்சத்தூள், மிளகு போட்டு குடிப்பாங்க. அதுக்கப்புறம் காய்ச்சின பாலில் பூண்டு போட்டு காய்ச்சி அதை குடித்தா பிபி கட்டுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சில பேர் குடிக்கிறாங்க. சில பேர் பாலை காய்ச்சி எதுவுமே போடாமல் அப்படியே குடிக்கிறாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான். இரவு பால் சாப்பிடுவாங்க, எதுவுமே போட மாட்டாங்க, சீனி எதுவுமே போட்டுக்க மாட்டாங்க, அப்படியே பாலை காய்ச்சி குடிப்பாங்க. அது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நாட்டு மாட்டு பால் கறந்து குடித்து உடலை ஆரோக்கியமாக வச்சுங்க. இதை உரக்குத்தினாலும் தயிர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் காய்ச்சும் போது எப்போதுமே ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பாலை ஊற்றி காய்ச்சும் போது பாத்திரத்தில் ஒட்டாது. எப்போதுமே பாலை காய்ச்சும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் காய்ச்சணும், இல்லைன்னா மாட்டோட காம்புகள் வெடித்து மாட்டுக்கு புண்ணுங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சோடு தண்ணி ஊற்றி தான் காய்ச்சணும். தயிர் நல்லது, உடல் ஆரோக்கியம். நீர்மோர் நல்லது, எல்லாமே ஆரோக்கியம்தான். நெய், வீட்டில் காய்ச்சின நெய் நல்லது. அதுக்கப்புறம் பால்கோவா அந்த மாதிரி சுவை மிகுந்த பொருட்களும் இந்த பால்லேருந்து தயாரிக்கிறாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் தயாரிக்கிறாங்க. பல விஷயங்கள் இந்த பால்லேருந்து கிடைக்கிது. இந்த மாதிரி நல்ல சத்தான, ஆரோக்கியமான, சுத்தமான பாலை வாங்கி உபயோகிப்போம். உடலை ஆரோக்கியமாக வச்சுப்போம். சில பேர் இரவு உணவாகவே ஒரு டம்ளர் பால் 2 பழம் சாப்பிட்டு படுத்துடுறாங்க. இதனால் அஜீரண கோளாறுலாம் ஏற்படாது, உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.